بسم الله الرحمن الرحيم الحمد لله على كل حال அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையினால் 14 தராவீஹை முடித்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். மீதம் இருக்கக்கூடிய தராவீஹை நோன்பையும் சலாமத்தாக நிறைவேற்றக்கூடிய நசீவை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். குர்ஆனில் கூறப்பட்டுள்ள ஆச்சரியமான சில செய்திகளில் இன்றைக்கு துஆ கபூலாகக்கூடிய இடங்கள் குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா ஹதரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நிகழ்வை குர்ஆனில் குறிப்பிடுகிறான். ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தையின் பெயர் இம்ரான். அவர்களுடைய தாயார் பெயர் ஹன்னா. ஹன்னா ஒரு நேர்ச்சை பண்ணுறாங்க. தனக்கு பிறக்கக்கூடிய குழந்தையை பைத்துல் முகத்தஸில் விடுவதாக நேர்ச்சை பண்ணுறாங்க. அல்லாஹ்விற்காக வேண்டி இந்த குழந்தையை நான் என்ன செய்கிறேன், சேவைக்காக வேண்டி நான் இந்த குழந்தையை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று நியத்து வச்சாங்க ஹன்னா அவர்கள். ஆனால் அவர்கள் குழந்தையை பெற்றெடுக்கிற போது அந்த குழந்தை பெண் குழந்தையாக வந்துவிட்டது. பிறந்த குழந்தை ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் பிறக்கிறாங்க. பெண் பிள்ளைகளை ஒரு பள்ளியினுடைய சேவைக்காக வேண்டி அர்ப்பணிக்க முடியாதல்லவா. இருந்தாலும் அவர்கள் நேர்ச்சை பண்ணதினுடைய அடிப்படையில் அங்கே பள்ளியிலே விடுகிறார்கள். அப்பொழுது வாழ்ந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பைத்துல் முகத்தஸினுடைய மேல் பகுதியில் ஒரு தனி அறையாக அமைத்து அவர்களை அங்கே தங்க வைக்கிறார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே தங்குகிறார்கள். ஒரு நாளைக்கு 2 முறை உணவை கொண்டு போய் கொடுப்பாங்க ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். நலம் விசாரித்து வருவார்கள். இதுதான் வழமை. ஆனால் ஒவ்வொரு நாளும் போகிற போது சீசனில் கிடைக்காத சில பழங்கள் அங்கே பார்க்கிறார்கள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இவங்க தான் உணவு கொண்டு வருவாங்க, இவங்க தான். ஆனால் சீசனில் கிடைக்காத பழங்கள்லாம் அங்கே மரியம் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட இருக்குது. மரியம் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட கேட்டாங்க, அன்னா லக்கி ஹாதா, இது எப்படி உங்களுக்கு வந்தது, கிடைத்தது? அவங்க சொன்னாங்க, காலத்து ஹுவ மின் இந்தில்லாஹ், இது அல்லாஹ் எனக்கு கொடுத்தான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அங்கே ஒரு முடிவுக்கு வர்றாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ரொம்ப வயது அதிகம். ஆனால் அதுவரைக்கும் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. சீசன்ல இல்லாத பழங்களை கொடுக்கிற அல்லாஹ் இந்த வயதிலேயும் நமக்கு குழந்தையை தர முடியும் என்கிற ஆழமான நம்பிக்கை அவங்களுக்கு மனசுல பதியுது. உடனே துவா செய்கிறாங்க, அல்லாட்ட துவா செய்கிறாங்க, யா அல்லாஹ் எனக்கு சாலிகான குழந்தையை கொடு என்பதாக துவா செய்த போது அந்த துவா கபூலாக அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கிறான். அந்த துவாவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கிறான். அவர்கள் தொழுது கொண்டிருக்கிற போது அல்லாஹ் தஆலா மலக்கை அனுப்புகிறான். இதுவரைக்கும் யாருக்கும் அல்லாஹ் தஆலா சுப செய்தி சொல்கிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாருக்கும் அல்லாஹ் தஆலா குழந்தை பிறப்பதற்கு முன்பாகவே அல்லாஹ் தஆலா பெயர் வைக்கவே இல்லை. குழந்தை பிறந்த பிறகுதான் பெயர் வைப்போம். ஆனால் அல்லாஹ் தஆலா முன்பாகவே என்ன செய்கிறார், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உங்களுக்கு யஹ்யா என்கிற குழந்தை, ஆண் குழந்தை பிறக்கும் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ரொம்ப வயது அதிகம். அவருடைய மனைவியும்
அவர்களும் ரொம்ப மூதாட்டியாக இருக்கிறார்கள். இது எப்படி சாத்தியம்? அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அவனுக்கு எல்லா சக்தியும் இருக்கிறது என்பதை நான் நம்ப வேண்டும். எந்த வயதாக இருந்தாலும் சரி, அல்லாஹு தஆலா கொடுக்க நினைத்தால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா கொடுத்து விடுவான். அந்த நம்பிக்கையோடு நாம் துஆ செய்யணும். குழந்தை பாக்கியம் இல்லாத எத்தனையோ நபர்கள் அவர்கள் கவலைப்படுவதுண்டு. நாம் கேட்டுக்கிட்டே இருப்போம், அல்லாஹ் தரவே மாட்டேறான், யாரையோ துவாலே கபூலாக்குறான், நம்ம துவாலா கபூலாக்குறது இல்லை என்று நிராசையாகிவிடக்கூடாது. வலிமார்களுடைய தர்பாருக்கு நீங்கள் சென்று நீங்கள் துஆ கேட்கிற போது நிச்சயமாக அல்லாஹு தஆலா துஆவை கபூலாக்குவான். எப்படி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இடத்திலிருந்து ஒரு நபியினுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ, மரியம் அலைஹிஸ்ஸலாம் நபி கிடையாது, பெண்கள் எந்த பெண்களும் நபியாக அனுப்பப்படவில்லை. மரியம் அலைஹிஸ்ஸலாம் இறைநேச பெண்மணி. இறைநேசர்களுடைய இடத்திலிருந்து துஆ கபூலாகும் என்பதற்கு இதுதான் சான்று. அல்லாஹு தஆலா 3வது சூறாவில் 37வது வசனத்தில் 37 முதல் 39 முதல் இந்த நிகழ்ச்சி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எனவே துஆ கபூலாகக்கூடிய இடம் வலிமார்களுடைய தர்பார். அல்லாஹ்விடத்தில் இது எத்தனையோ இடங்கள் இருக்குது. காபத்துல்லா இருக்கிறது, காபத்துல்லாவில் ஏராளமான இடங்கள் இருக்கிறது. ஃபர்லான தொழுகைக்கு பிறகு துஆ கபூலாகும், மலை இறங்கும் போது துஆ கபூலாகும். இப்படி ஏராளமான ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய இடங்கள் சொல்லியிருக்கிறாங்க, நேரங்களை குறிப்பிட்டிருக்காங்க. வெள்ளிக்கிழமை துஆ கபூலாகும். இப்படி பல செய்தி சொல்லி கொடுத்திருந்தாலும் இந்த இடத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஆச்சரியமான சில செய்தியில் இது ஒன்று. வலிமார்களுடைய தர்பாரில் இருந்து துஆ செய்தால் துஆ கபூலாகும் என்பதுதான் இன்றைய பாடம். வலிமார்கள் அவர்களாக என்ன செய்வதில்லை, அவர்களுடைய வசீலாவின் மூலமாக நாம் கேட்கிறோம். யா அல்லாஹ் இவர்கள் பொருட்டால் எனக்கு என்ன செய், என்னுடைய தேவையை நிறைவேற்றி கொடு, என குழந்தை பாக்கியத்தை கொடு, எந்த விதமான தவறும் கிடையாது. இவர்களின் பொருட்டினால் எனக்கு இதை நிறைவேற்றி கொடு, ஆரோக்கியத்தை கொடு என்று நாம் கேட்கலாம். இப்படி கேட்பது எந்த விதமான தவறும் இல்லை என்பதற்கு ஆதாரம் இதுதான். அது மட்டுமல்ல, அந்த இடம் துஆ கபூலாகக்கூடிய இடம். எத்தனையோ ஹாஜத்துகள் நமக்கு இருக்கும். அந்த இடத்தில் நாம் சென்று துஆ செய்தால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா துஆவை கபூலாக்குவான். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய கல்வி மேதை, மிகப்பெரிய ஆலிம், இறைநேசராக வாழ்ந்தவர்கள். அவங்க சொல்கிறாங்க, எனக்கு ஃபிக்ஹினுடைய சில மஸ்அலாவில் எனக்கு ஏதாவது புரியவில்லை என்று சொன்னால் நான் என்ன செய்வேன், இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய தர்பாருக்கு சென்று அவர்களுடைய மன்னரைக்கு சென்று நான் துஆ செய்வேன். அப்படி துஆ செஞ்சுட்டு வந்தேன்னா எத்தனையோ புரியாத மசாயில்கள் எனக்கு என்ன செஞ்சிடும், எனக்கு அவர்களின் பொருட்டினால் எனக்கு என்ன செய்யும், எனக்கு மசாயில்கள் புரிந்து விடும் என்று சொல்கிறான். இமாம் ஷாஃபி மிகப்பெரிய கல்வி மேதை, அவங்க சொல்லித் தருகிற செய்தி இது. அப்படின்னா இது சுருக்கா? எது சுருக்கு என்பதை நாம் விலகி கொள்ள வேண்டும். இன்னைக்கு என்ன செய்கிறாங்க, கண்டதையும் சுருக்குங்கிறாங்க. வலிமாறு தர்பாருக்கு போகிறது சுருக்கு, அங்கே போய் துஆ கேட்கறது சுருக்கு, ஜியாரத் செய்கிறது சுருக்கு. சுருக்குன்னு என்னன்னு தெரியாமல் என்ன செய்கிறாங்க, சுருக்குன்னு சில பேர் சொல்கிறாங்க. அல்லாஹ்வே நமக்கு குர்ஆனை சொல்லி காட்டியிருக்கிறார், இப்படி போய் துஆ செய்வது எந்த விதமான தவறும் இல்லை என்பதை நமக்கு அல்லாஹ் தஆலாவே நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறின் மூலமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். எனவே நாம் என்றைக்கும் வலிமார்களை சாதாரணமாக எடை போட்டு விடக்கூடாது. எத்தனையோ நம் வலிமார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், மறைந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ வலிமார்களை சாதாரணமாக நினைச்சிடக்கூடாது. அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், வலிமார்களை யார் சாதாரணமாக நினைக்கிறார்களோ, புறக்கணிக்கிறார்களோ அவர்களிடத்தில் அல்லாஹு தஆலா போர் பிரகடனம் செய்கிறான். 2 பேர்த்திட்ட அல்லாஹ் போர் செய்கிறான். வட்டி வாங்கக்கூடிய நபரிடத்தில் நாளை மறுமை நாளில் அல்லாஹு தஆலா போர் செய்கிறான். அதே போல வலிமார்களை யார் புறக்கணிக்கிறார்களோ அவரிடத்தில் அல்லாஹ் போர் செய்கிறான். எனவே வலிமார்களை மட்டும் என்ன செய்து விடக்கூடாது, சாதாரணமாக நாம் நினைத்து விடக்கூடாது. முந்தைய காலத்தில் ஒரு ஊரில் நடந்த மிக முக்கியமான செய்தி. ஒரு ஊரினுடைய மிகப்பெரிய இமாம் அவங்க எப்பொழுதும் என்ன செய்வாங்க,
அந்த வலிமார்கள்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி எப்பொழுதும் பயான் பேசிகிட்டே இருப்பாங்க. அவர்களுக்கு ஒரு நாள் உடல்நிலை சரியில்லாமல் போகிறது. அந்த ஆலிமுக்கு போய் எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்டும் பார்க்குறாங்க. ஹோமியோபதியில் பார்க்குறாங்க, அலோபதியில் பார்க்குறாங்க, யார் யார்கிட்டையும் என்னென்ன டாக்டர்கிட்டையும் போகிறாங்க, எங்கேயும் பார்க்கல. ஒருத்தர் சொன்னாங்க, நீங்கள் வேணால் தர்காவில் போய் கொஞ்ச நேரம் உட்காந்து பாருங்களேன், அங்கே ஷிஃபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உடனே இவ்வளவு நாளாக தர்காலாம் கூடாதுன்னு சொன்னவங்க அஜத்து, வழிமாறலாம் இல்லைன்னு சொன்னவங்க என்ன செஞ்சாங்க, ஷிஃபா கிடைக்கணும்ல, நோயினால் பாதிக்கப்பட்டு எந்த மருந்தும் வேலை செய்யலை, போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்தாங்க. அவர்களுக்கு மன ராகத்தாக இருந்துச்சு, மன நிம்மதியாக இருந்தான். அவர்கள் சொல்கிறாங்க, அந்த ஆளையுமே நான் இவ்வளோ நாளாக தவறாக நான் பயான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி மீண்டும் என்ன செஞ்சாங்களாம், வழிமார்களுடைய சிறப்புகள்லாம் படித்து என்ன செஞ்சாங்க, அவர்களை வழிமார்கள் குறித்து திருப்பி என்ன செஞ்சாங்களாம், இவ்வளவு நாளாக நான் தவறாக புரிஞ்சிருந்தேன், இன்றைக்கு நான் அதனுடைய மகத்துவத்தை உணர்றேன்னு சொல்லி அவர்கள் அங்கே போய் உட்கார்ந்தாதான் அவர்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கலாம், அவர்களுக்கு ஷிஃபா கிடைக்குது என்பதை அவர்கள் நேரடியாக உணர்ந்து சொல்லியிருக்கிறார். எனவே வழிமார்களை நாம் என்றைக்கும் சாதாரணமாக எடை போட்டு விடக்கூடாது. அல்லாஹினுடைய கோபத்திற்கு ஆளாகிவிடுவோம். வழிமார்கள் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துஆவை அந்த இடத்துல அல்லாஹ் துஆ கபூல் ஆக்குறான். எனவே அவர்களின் பொருட்டினால் நாம் துஆ கேட்பது எந்த விதமான தவறும் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு பிடித்த நல்லடியார்களின் பொருட்டினால் நம் அனைவருடைய ஹலாலான ஹாஜத்தை கபூலாக்குவானாக. நம் அனைவரையும் அல்லாஹு தாலா, நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹு தாலா அவனுக்கு பிடித்த இறைநேசர்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.